தியானத்துக்கு நேராக போவோம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 45 46. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 45 46. மத்தேயு சுவிசேஷம் 13 45 46 வாசியா. மேலும் பரலோகராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அவன் அதை கொள்ளுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துக்கொள்ள போறதில்லை. ஒன்று தான், தேவனுடைய முத்து அப்படின்னு ஒரு வார்த்தை. அதாவது விலையேற பெற்ற முத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வியாபாரி புறப்பட்டு அந்த முத்தை கண்டுபிடிச்சி அவன் அதை தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை வாங்குகிறான். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக சொன்னால் இது நம்முடைய ஆண்டவராக இயேசுவுக்கு முதலாவது அடையாளமாக இருக்கு. அவர் நம்ம எல்லாம் முத்தாய் கண்டு தான் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தண்டை விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து தான் நம்மளை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசுவுடைய பார்வையில் நாமெல்லாம் முத்துக்களாக இருக்கிறோம். நாமெல்லாம் முத்துக்கள் அதில் நமக்கு சந்தேகமே இல்லை. அழகு இல்லாமல் இருக்கலாம், அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், தெய்வ பிள்ளைகள் தேவனுடைய பார்வையில் முத்துக்களாக இருக்கிறவர்கள் என்கிற எண்ணம் உடையவர்கள் தான் இந்த பூமியில் ரொம்ப பெரிய அலங்காரம் பண்ண மாட்டாங்க. விலையேற பெற்ற மகிமையான தேவனுக்கு முன்பாக நான் ஒரு முத்து, அவருக்கு நான் அழகாக இருக்கிறேன். ஆகையால் இந்த உலகத்தில் சாதாரணப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக நான் அழகாக இருக்க வேண்டிய அவசியத்துக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, என்னை அலங்காரப்படுத்த வேண்டியதில்லை, என் சுண்டை அலங்காரப்படுத்த வேண்டியதில்லை, என் தலையை அலங்காரப்படுத்த வேண்டியதில்லை, என் சரீரத்தின் நகம் இதுகளெல்லாம் அலங்காரப்படுத்த வேண்டியதில்லை, அலங்கோலத்துக்கு ஏதுவான அலங்காரம் எதையுமே நான் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா என் தேவனுடைய பார்வையில் நான் யாராக இருக்கிறேன்? ஆமாம், உன்னத பாட்டில் சொல்லிருக்கு, கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கேன். கட்டையாக இருக்கிறோமா, நெட்டையாக இருக்கிறோமா, முகலட்சணமாக இருக்கிறோமா, பல்லு பெருசாக இருக்கா, சின்னதாக இருக்கா, சரீரம் அழகான பார்வைக்கு ஏற்ற ஆண்கள் விரும்புகிற விதத்தில் இருக்கா, பெண்கள் விரும்புகிற விதத்தில் இருக்குதா, வெள்ளையாக இருக்கிறனா, அப்படி முடி நீளமாக இருக்குதா, வெள்ளையாக இருக்குதா, இதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. தலைமுடி வெள்ளையாக இருக்கும், தொங்கல் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். இந்த வேலையே நமக்கு இல்லை. ஏன்னா அவருடைய பார்வையில் நம்ம முத்துக்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊழியர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிருதா இந்த பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக வச்சுருப்பாங்க அழகாக. அதாவது இது ஆரம்ப நிலையில் இப்போ தான் ஏதோ அவருக்கு வெள்ளை முடி வர்றது போலையும் மீதியெல்லாம் அழகாக கருப்பு அடிச்சிருப்பாங்க. வேறு இடத்துல ஒரு இடமும் கருப்பு முடி தெரியாது, வெள்ளை முடி தெரியாது. இப்போ பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம், ஓகோ இவங்க ஜனங்களை ஏமாற்றுகிறோம். இது காரணம் என்னன்னா தேவனுடைய பார்வையில் அவள் முத்துக்கள் என்கிற எண்ணம் அவளுக்கு இல்லை. அல்லேலூயா. ஒரு வாலிப வயதில் வரும்போது ஒரு வாலிப சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில் ஆடம்பரத்தை வெறுக்கிறாங்க. எதுக்காக வெறுக்கிறாங்க? அவளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பார்வையில் முத்து, தன் மணவாளனாகி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் அப்படிப்பட்டதான எல்லா விதமான அணிகலன்களையும் அவங்க வெறுக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் அவங்கள தேடி ஒரு நல்ல சம்பந்தம், நான் போகிற இடங்களில் பெந்தகோஸ்து சபையில் இப்படிப்பட்ட சில வார்த்தைகளை சொல்வேன், அவங்கள தேடி நல்ல குடும்பங்களில் இருந்து ஒரு செயின் போட்டால் போதும்னு சில சம்பந்தங்கள் வருது. ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறதே இல்லை. அந்த பிள்ளைகள், அந்த குடும்பங்கள், அந்த தாய் தகப்பு அதை ஏற்றுக்கொள்றதே இல்லை. ஏன் அப்படின்னா நான் ஆண்டவருக்காய் வேறு பிரிக்கப்பட்டிருக்கேன். தேவனுடைய பார்வையில் நான் ஒரு முத்து. அல்லேலூயா. நான் அவருக்கு விலையேற பெற்ற முத்து. ஆகையினால் அந்த ஸ்தானத்தை விட்டு இந்த பூமியில மனுஷங்களை திருப்திப்படுத்துவதற்காக நகை நாட்டு அலங்காரமான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. தேவனுடைய முத்து அப்படிங்கிறதான ஒரு வார்த்தையை எடுத்து பேசணும். ஒன்று கத்த ஆட்களை திருப்திப்படுத்துறதுக்காக கிறுக்க மாதிரி இருக்கான், கிறுக்கு. அதுகளுக்காக கிடந்து குத்தாட்டம் போடுற கூட்டம் பெருகிக்கிட்டே இருக்கு. ஒழுங்கா தாடி வளர்க்க தெரியல, ஒழுங்கா தாடி சேவ் பண்ண தெரியல, ஒழுங்கா முடி வளர்க்க தெரியல, ஒழுங்கா முகத்தை வைக்க தெரியல, ஒழுங்கா குளிக்கிறான்னு தெரியாது, வாடை எடுக்கிற பயல்வன் அவனுங்களுக்காக கிடந்து குத்தாட்டம் போடுற காலம் பெருகிட்டு இருக்கு. இந்த காலம் அவங்க மேன்மையாக தெரிகிற காலமாக இருக்குது. ஜிங்கி ஜிங்கிங்க, இது டங்கு டங்கு இப்படி இங்குது, உயினி ஆடுது, டிங்கி டிங்கின்னு சொல்லி நின்று ஆடிட்டு கிடக்குது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற காலம் போயிட்டு, அவன் அரகு இருக்கனா இருக்கான், இது முழுக்கு இருக்கான்னு ஆடிட்டு இருக்கிற காலம் ஆகிப்போச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கு விளக்கமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஏன்னா இவனுடைய பைத்தியம் அதுக்கும் சேர்ந்து இருக்குது. அல்லேலூயா. அதான் அதனுடைய ஆடம்பரம். அது காரணம் என்னன்னா தேவனுடைய பார்வையில் தான் ஒரு முத்து, தேவனுடைய முத்து. நான் தேவனுக்கு விலையேற பெற்றவன், நான் தேவனுக்கு விலையேற பெற்றவள், நான் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவன். ஆண்டவர் 1000 முறை சொல்லி இருக்கிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள்.
காட்டு புஷ்பத்தை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். என் ஜனம். வேதம் ஃபுல்லா வாஸ்து பார்த்தீங்கன்னா உரிமை பாராட்டி சொல்வார், என்னுடைய ஜனம், என்னுடைய முத்து, என் சொந்தம், என் சம்பத்து. அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. எங்க போனாலும் எங்க வந்தாலும் எங்க இருந்தாலும் நான் யாருடையவன், யாருடையவள் மறந்துடக்கூடாது. சீப்பா நடந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஒஸ்டா போயிடக்கூடாது. தமிழ்ல சொல்ல ஒஸ்டா மாறிடாத வேற. அல்லேலூயா. நித்தியோன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்தில் தெய்வ பிள்ளைகள் பரலோகத்துக்கு போனா அங்க பார்த்தீங்கன்னா நம்ம தான் உயரமா இருக்கிறவங்க. அல்லேலூயா. உன்னதமானவங்களா இருக்கிறவங்க. அல்லேலூயா. தேவனுடைய வலது பாரசத்தில் சிங்காசனத்தில் இருக்கிறவர்களை வாஞ்சிங்கன்னு சொல்லியிருக்க. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓடுற ஓட்டத்தில் சீப்பா ரொம்ப ஒஸ்டா நடந்துறாங்க. தேவனுடைய முத்துக்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு. யாரெல்லாம் அப்படி முத்துக்கள்? பைபிளில் ரொம்ப ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் தான் இருக்கிறான். வானத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவன் 66 புஸ்தகத்தில் பேர் சொல்லப்படுகிற விதத்தில் கொஞ்சம் பேரை தான் அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அழைக்கப்பட்டோர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டோர் சிலர் அப்படிங்கிறது எங்க குடும்பத்தினுடைய பகுதியில் எடுத்து பார்த்தாலே ஏறக்குறைய 10 பேர் என் தாய்க்கு பிறந்த பிள்ளைகள். அதிலே எல்லாருமே ஆண்டவர் அறிஞ்சவங்க. ஆனால் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டியலில் எல்லாரும் இருக்கிறாளா என்பது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாருமே எடுத்து பார்த்தா பெந்தகோஸ்தே அனுபவத்தில் வைராக்கியமா தேவனுக்காக வாழ்ந்தவங்க, உடுத்த வெள்ளை சேலையை கலத்தாதவங்க, உடுத்த வெள்ளை துணியை கலத்தாதவங்க, எடுத்த மீசையை வைக்காதவங்க, இப்படியெல்லாம் நிறைய சாட்சிக்குரியவர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் தேவனுடைய தெரிந்தெடுப்பின் அனுபவத்திலே, தேவனுடைய பார்வையிலே முத்துக்கள் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவருடைய ஜீவியம் இருக்கிறதா என்று கேட்கும் போது ஒரு கேள்விக்குரியதான இடமாய் காணப்படும். ஆகையால் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற என் அருமை தெய்வ ஜனமே, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காலை ஆராதனையிலும் தேவனுடைய முத்துக்கள் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தேவன் தம்மை விலக்கிரயமாய் கொடுத்து கல்வாரி சிலுவையிலே கிரயத்துக்கு நம்மை கொண்டார் என்பதை உணர்ந்து இந்த பூமியிலே முத்துக்களாய் தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் யார் யாராய் இருந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவித்திருக்கிறாள் என்பதை அறிந்து இந்த காலை ஆராதனையில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் இந்த வருஷ கடைசியிலே சீர்தூக்கி பார்த்து நாம் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற முத்துக்களாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. தன்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்டது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசித்தோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசியா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நோவாவின் ஜலப்பிரளய காலத்திலே தேவன் இந்த பூமியை அழிக்கும் போது ஏறக்குறைய 1000 கோடி ஜனத்துக்கு மேல 1200 கோடி ஜனங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு கணக்கிடுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க வருஷங்கள் எவ்வளவு குமாரத்திகளை பெற்றிருப்பார்கள் என்கிறத கணக்கிட்டு பார்க்கும்போது நோவாவின் ஜலப்பிரளய காலத்தில் ஏறக்குறைய 1200 கோடி ஜனங்கள் வாழ்ந்திருக்க கூடும் என்று கணக்கிடப்படுகிறது. அப்படி 1200 கோடி ஜனத்தின் மத்தியிலே ஒரு நோவா தேவனுடைய பார்வையில முத்தாய் கணக்கிடப்பட்டான். அல்லேலூயா. நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். என்ன நீதிமான், என்ன உத்தமன்? நீதிமான்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் இலவசமான கிருபையினால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள். 4ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, மனுஷனுடைய நினைவுகளும் தோற்றங்களும் தேவனுடைய பார்வையிலே பொல்லாதவைகளாயிருந்தது. பொல்லாதவைகளா இருந்துச்சு. தேவனுடைய பார்வையில் பொல்லாதவைகளா இருந்துச்சு மனுஷனுடைய நினைவுகள். அப்ப நோவா அந்த பொல்லாத நினைவுக்கும் தோற்றத்துக்கும் விலக்கப்பட்ட ஒரு நீதிமானாக இருந்திருக்கிறான். அல்லேலூயா. தேவன் 1200 கோடி ஜனங்கள் மத்தியில் அவருடைய பார்வையை பதிக்கிறார். ஒரே ஒரு நோவா மட்டும் தேவனுடைய பார்வையில் நீதிமானா இருக்கான். கற்பனை பண்ணி பாருங்க, பரலோகத்தின் தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், 1200 கோடி ஜனங்கள் பிறப்பதற்காக பூமியிலே உற்பத்தி கால திட்டத்தில் ஜனங்களை பிறப்பித்த தேவன்,
பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாக ஒரே ஒரு முத்து இருக்குங்க, அது நோவா என்கிற மனிதன். அல்லேலூயா. இளைப்பாறுதலுக்குரிய ஒரு மனிதன் இருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடி, தன்னுடைய வாழ்க்கையிலே மற்ற மனிதர்களைப் போல வாழாதபடிக்கு, அன்றைக்கு இருக்கிற பாவங்களை மனிதர்கள் மத்தியில் அவன் செய்யாதவனாக, நீதிமானாய், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனிதனாய், அந்த காலத்திலே தேவனுடைய பார்வையிலே நீதிமானாய் ஒரு முத்தாய் காணப்பட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு சமுதாயத்திலே, தேசத்திலே, இந்த உலகத்திலே நீங்களும் நானும் எப்படிப்பட்டவளாய் வாழ்கிறோம்? தேவனுடைய பார்வையில் அன்றைக்கு முத்தாய் காணப்பட்ட நோவாவை போல, புதிய ஏற்பாட்டு காலத்திலே நோவாவின் காலத்தில் சம்பவித்தது போலவே கிருபையின் காலத்தில் என்ன செய்யுமா சம்பவிக்கும். மனுஷகுமாரன் வரும்போது நோவாவின் காலத்தில் சம்பவித்தது போலவே சம்பவிக்கும். அப்படியான அர்த்தம் என்ன? ஜனங்கள் எல்லாரும் நியாய தீர்ப்புக்குரிய பாவிகளாய் மாற்றப்படுவார்கள். முத்துக்களை போல ஒரு சில மட்டும்தான் பேழை ஆயத்தப்படுத்துவார்கள். அல்லேலூயா. தமிழ்ல பாடுவாங்க, திறவுண்ட வாசல் அடைபடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பேழை ஆயத்தப்படுத்தினான். அந்த 6ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரத்தில் கடைசி 22வது வசனத்தை வாசித்து பார்த்தா, இந்த முத்து, இந்த நோவா என்ன செய்தார்? வாசிங்க. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் பேழையை செய்து முடித்தான். அல்லேலூயா. உண்மையா இந்த காலை ஆராதனை எத்தனை பேருடைய நல் மனசாட்சி உங்களுக்கு உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் எனக்கு சொன்னதெல்லாம் நான் செய்து முடித்த ஒரு முத்தா இருக்கிறேன், ஒரு நோவாவை போல இருக்கிறேன். நோவா ஒரு பேழை ஆயத்தப்படுத்தினது போல நான் என் ஜீவியம் ஆயத்தப்படும்படியாய் கிருபைக்கு ஒப்பு கொடுத்தேன், பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தேன், சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். நோவா கர்த்தர் சொன்னது போல பேழையை கட்டி உண்டாக்குனது போல என் ஆவிக்குரிய ஜீவியை இந்த வருஷ கடைசியில் ஆண்டோடைய கிருபையினால் வருகையாக இருக்குமான எடுத்துக்கொள்ளப்படும். இந்த பூமியில் கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுப்பாரானால் அந்த நியாய தீர்ப்புக்கு நான் தப்பித்துக்கொள்ளும். எப்படி நோவா அவன் குடும்பத்தோடு அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்து பாதுகாக்கப்பட்டாங்களோ அதுபோல் நான் பாதுகாக்கப்படுவேன்னு சொல்லக்கூடிய விதத்தில் எத்தனை தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும்? அல்லேலூயா. நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவங்களை நீதிமான், தேவனோடு சஞ்சரிக்கிறவன். இவ்வளவு பெரிய விசேஷம் பாருங்க. முத்து தேவனுடைய பார்வையில் ஒரு முத்தாய் கணக்கிடப்பட்டான். தேவன் சொன்னதை செய்கிற ஒரு மனிதன், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு நீதிமான், அந்த காலத்தில் பூமியில் காணப்பட்ட பாவங்களுக்கு விலக்கி வாழ்கிறவன். அல்லேலூயா. இன்னைக்கு அதை காண முடியலையே. இன்றைக்கு அப்படிப்பட்ட தெய்வ ஜனங்களை பார்க்க முடியலையே, அப்படிப்பட்ட ஊழியர்களை பார்க்க முடியலையே, அப்படிப்பட்ட ஜீவியத்தை பார்க்க முடியலையே. வாழ்கிற இடம், போகிற இடம், வர்ற இடம். காலை வேளையில் இந்த பிரசங்கத்தை எடுத்த போது உணர்த்தப்பட்டேன். படிக்க போகிற காலேஜ், ஸ்கூலில் பிள்ளைகள் காதலை ஆரம்பிக்கிறாங்க. வேலை செய்கிற போகிற இடத்துல காதலை ஆரம்பிக்கிறார்கள். அவங்கவுங்க வயசுக்கு தக்க அவங்கவுங்க போகிற இடத்துல, வாழ்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைக்கு ஏதுவா ஏதோ ஒரு தவறை ஆரம்பிக்கிறார்கள். நீதிமான் யார்? நோவா. மனுஷர்கள் பூமியிலே பெருக துவக்கின போது மனுஷனுடைய நினைவுகளும் தோற்றங்களும் தேவனுடைய பார்வையில் நித்தமும் பொல்லாததாயிருந்தது. நோவாவோ தேவனுடைய பார்வையில நீதிமானாயிருந்தான். நீ வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜில், எங்கும் நீ ஒரு நோவாவா இருக்கிறாயா அப்படின்னு பார்க்கணுமா பார்க்கண்டாமா? அல்லேலூயா. இருக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. பல்ல இழிச்சிக்கிட்டே திரிகிறது. அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போதும், பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. ஆமாம், ஆராய்ந்து பார்க்கணும். தன் காலத்தில் நோவா தேவனுடைய முத்தாய், தேவனுடைய பார்வையிலே தெரிந்தான், பாதுகாக்கப்பட்டான், தேவன் சொன்னதை செய்தான். வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு முத்தாய் பார்த்து
இந்த வருஷ கடைசி வரைக்கும் நம்ம வைத்திருக்கிறார். வாழ்கிற இடங்களில், போகிற இடங்களில், எல்லா இடத்திலும் தேவனுடைய முத்து என்கிற இடத்துல நாம் வாழ்ந்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. 2, வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 78, 70, 71, 72. சங்கீதங்களின் புஸ்தகம் 78, 70, 71, 72 வாசிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பார்வையில் ஒரு பெரிய முத்து. சவுல் ராஜா இருக்கிறார். தாவீதுக்கு அண்ணன்மார் 7 பேர் இருக்கிறாங்க. 8வது பையன் 7 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் மிலிட்டரியில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு முத்தாய் தெரியவில்லை. ஆட்டு தொழுவங்களில் இருந்தாரா? எங்க இருந்தாரா? ஆட்டு தொழுவங்களில் இருந்தாரா? கரவலாடுகளுக்கு பின்பாக போய்கிட்டு இருந்தாரா? ஆடுதான் வாழ்க்கை. மனுஷங்களோடு வாழ முடியாத நிலவரத்திலே மனுஷங்களோடு வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்காம ஆட்டு தொழுவங்களிலும் கரவலாடுகளுக்கு பின்பாக போன ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் ஒரு முத்தாய். ஆமா, இன்றைக்கு உள்ள நிலவரத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில வேலையை விட்டு அடுத்த இடத்துக்கு போக மாட்டாங்க, போக விருப்பப்பட மாட்டாங்க. 5000 ரூபாய்க்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சின்னு எங்களாம், கார் கம்பெனியில் வேலை கிடச்சின்னு எங்களாம், கார் கம்பெனியில் இருக்கிற வேலையிலேருந்து அந்த பையன் வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போக மாட்டான். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சிலர் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்வாங்க. சூப்பர் மார்க்கெட்டை விட்டு அந்த வேற எந்த கடைக்கும் போக மாட்டாங்க. துணி கடையில் சிலர் வேலை செய்வாங்க. அவங்க துணி கடையை விட்டு வேலை செய்ய மாட்டாங்க. சில செக்ஷன் துணி கடையில் சில பகுதிகளில் சிலர் நின்று பழகியிருப்பாங்க. அந்த ஏரியாவை விட்டு என்ன ஒரு ஏரியாவுக்கு போச்சுனாலே போக மாட்டாங்க. அங்கே போக மாட்டாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் பேரும் பணம் இல்லை அவங்களுக்கு. பழக்க வழக்கம், பழக்க தோஷம், பழகிடுவாங்க. சிலர் சர்வராகவே வேலை செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? ஹோட்டலில் தின்னணும், தின்னுக்கிட்டு இந்த 5 ரூபா 10 ரூபா டிப்ஸ் வாங்கி பழகிடுவாங்க. பழக்கம், போக மாட்டாங்க. நல்ல இடத்துல ஒரு வேலை கிடைச்சா கூட சில டிரான்ஸ்ஃபர் ஆகி போக மாட்டாங்க, போக விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பழக்கம், அவங்களுடைய விருப்பம். ஆட்டு தொழுவங்களிலே கரவல் ஆடுக்கு பின்பாக போன ஒருவன் ராஜாவாய் இஸ்ரவேல் ஜனத்தை உண்மையும் திறமையுமாய் ஆட்சி செய்வதற்குரியவனாய் தேவனுடைய பார்வையில் முத்தாய் கணக்கிடப்பட்டான். அங்கிருந்து கர்த்தர் தூக்கிட்டு வந்தார். அல்லேலூயா. மாற மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஆட்களில் சிலரை தூக்கி கொண்டு போய் அதான் சொல்லுவாங்க, அட்டையை பிடிச்சி தொட்டில் போட்டா தொட்டில் கிடக்குமா? இருக்காது. அது அட்டை, அட்டல்ல. அல்லேலூயா. சிலர் பாருங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை டக் டக் நீ தேவன் தூக்குவார், தேவன் தூக்குறதுக்கு ஒப்பு கொடுத்து அப்படி மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க. சிலர் வந்துக்கிட மாட்டாங்க. ஏன்னா அப்படியே இருப்பாங்க. அவங்களுக்கு பிரியமான, அவங்களுக்கு பிடித்தமான சில நபர்கள், சில ஆட்கள், சிலருடைய பழக்க வழக்கம், சிலருடைய அந்த சூழ்நிலை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே அந்த இடத்துல தங்கி இருப்பாங்க, போக மாட்டாங்க, மேலே ஏற மாட்டாங்க. அட்டல்ல, அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். மேலே ஏறாது, ஏறக்கூடாது. ஏறிட்டா முடிஞ்சாயிருமே, முத்தாயிருமே. அல்லேலூயா. தாவீதை கர்த்தர் தூக்கினார். முத்து, அவன் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த கால வேலையில் சொல்ல முடியும், இந்த வருஷம் ஆண்டவருக்கு முன்பாக நான் உண்மை உள்ளவன் என்று கணக்கிடப்பட முடியும்? உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் நம்மை அழைத்தார். உண்மை உள்ளவள் என்று எண்ணி தான் கர்த்தர் இந்த பரிசுத்த வேதாகமத்தை உங்க கையில் தந்தார். அல்லேலூயா. உண்மை உள்ளவள் என்று எண்ணி தான் கர்த்தர் இந்த சபையில் கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா. ஆமா, உண்மை உள்ளவன், திறமை உள்ளவன். அவங்க கிட்ட சில திறமையை பார்த்தார். வேதம் சொல்லுது, தாளந்துகளை பிரிச்சு கொடுக்கும் போது திறமையை பார்த்து தான் பிரிச்சு கொடுத்தார். 5, 2, 1 திறமையை பார்த்து கொடுத்தார். அல்லேலூயா. உங்களை திறமையை பார்த்து சில தாளந்துகளை தந்திருப்பார், சில கிருபைகளை தந்திருப்பார். ஒரு தாளந்து இல்லாத சிலருக்கு ஜெபிக்கிற தாளந்தை கொடுத்திருப்பார். அந்த ஒரு தாளந்து அனல் மூட்டி எழுப்பினா போதும், ஆண்டவர் சொல்வார், கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தார், உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாய் மாற்ற போறேன். 5 தாளந்துக்காரனுக்கு அதே வார்த்தை தான், 2 தாளந்துக்காரனுக்கு அதே வார்த்தை தான், 1 தாளந்துக்காரனுக்கு அதே வார்த்தை தான். 1 தாளந்துக்காரன் சொன்னா, புதைச்சு வச்சேன்,
அல்லேலூயா. ஒரு தாளந்து கர்த்தர் உனக்கு தந்திருப்பார். ஆராதனைக்கு வருவது தான் உன்னுடைய தாளந்தா இருக்கும். அல்லேலூயா. தெய்வ சமூகத்தை கனம் பண்ணுகிறது ஒரு தாளந்தா இருக்கும். எல்லாரும் லேட்டாக வருவாங்க, ஆனால் உன்னுடைய இருதை லேட்டாக வர்றதை அங்கீகரிக்கவே செய்யாது. அல்லேலூயா. சிலர் பாருங்க, இன்றைக்கு மீன் கடைக்கு போகும்போது ஆமாம் 12 மணிக்கு மீன் ஒதுக்கக்கூடிய நேரம் போவாங்க. அதாவது உளுமுன மீன் வாங்குறதுக்கு, அழுவுன மீன் வாங்குறதுக்கு, கடைசியில் அந்த கும்பலாக இருக்கிற கூட்டத்தை வாங்குறதுக்கு ஓடி போவாங்க. சிலர் போவாங்க 10 மணிக்கு 10:30 மணிக்கு போய் மீனை வாங்கிட்டு, ஃப்ரெஷ்ஷாக மீனை வாங்கிட்டு வந்து வச்சு 12 மணிக்குள்ளே அந்த மீனை ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி சாப்பிட்ருவாங்க. 12 மணிக்கு போவாங்க. எதுக்கு போவாங்கன்னா, அந்த விற்காத மீன்களை வாங்கிட்டு வர்றதுக்காக போவாங்க. மீதி இருக்கிற மீன், கழிவு மீன், இது வாங்குறதுக்காகவே அந்த டைம் பார்ப்பாங்க. அவன்கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, சரி ஏன் 12 மணிக்கே நீங்கள் போகிறீங்க மீன் கடைக்கு அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, பழக்க தோஷம், திருத்த முடியாது. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் பழக்கம் அப்படியே இருப்பாங்க. கூறு வைக்கிறத வாங்குறதுக்கு அப்படியே இருப்பாங்க. சிலர் பாருங்க, வந்து இறங்கினோன்னு அந்த ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரணும். 10-10:30 மணிக்கு போனால் அந்த ஐஸே விட்டுருக்காது, மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொண்டு வந்து 1/2 ஹவரில் கழுவி அந்த மீனை வச்சு அந்த 12 மணிக்குள்ளே அந்த மீன் வாசனையே நல்லா இருக்கும். உளுமுன மீன் வாங்குறதுக்குன்னே போகும். பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு கூட்டத்தை? காலையில் வச்ச மீன் 1 மணிக்கு மேலே மறுபடி ஐஸில் வச்சு மறுபடி வைப்பாங்க, இல்லை மறுநாள் வைப்பாங்க. அது வாங்குறதுக்கு போகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. காரணம் என்னன்னா, இதுதான் உண்மை. திறமை உள்ளவன் ஆண்டவருடைய பார்வையில் பார்க்குறான். திறமை உள்ளவனா தெரிஞ்சுது. அல்லேலூயா. நான் தான் சொல்லுவோம், அரசனாக வேண்டிய வேலைக்காரனாக இருக்க மாட்டான். வேலைக்காரனாக இருக்கக்கூடிய அரசனாக இருந்தாலும் இருந்துக்கிட மாட்டான். அல்லேலூயா. எந்த தொழிலை எடுத்து பாருங்க, திறமை உள்ள மேலே வந்துடுவான், கர்த்தரை கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கடையிலே வேலைக்கு போவான், அப்படியே இருப்பான், மேனேஜர் போஸ்ட்டுக்கு வருவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வச்சுட்டு அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். அல்லேலூயா. உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கிற யாருமே முதல்ல பெரிய ஆள் கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பிள்ளைகள் பெற்றோருடைய தொழிலை செய்ய முடியாமல் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ கூலி தொழிலாளியாக இருந்தவங்க முதலாளியாக மாறி இருக்கிறார்கள். திறமை, தேவன் கொடுத்த திறமை, இன்றைக்கு ஆவிக்குரிய பிராரமா கர்த்தர் தந்த திறமைகள், தாளந்துகள் பயன்படுத்தப்பட்டிருக்கா? இந்த 12 மாத காலங்களிலே நம்முடைய தாளந்துகள், நம்முடைய திறமைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா? தேவன் முத்தாய் பார்க்கிறார் தாவீதை. உண்மையும் திறமையும் இருக்குது, நிறைய இருக்கு தாவீதை குறித்து சொல்றதுக்கு. தாவீதை குறித்து யோசித்து பார்த்தா அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த லைஃப்பில் எல்லா சூழ்நிலை பார்த்தீங்கனாலும் முத்தாய் இருக்கிற தாவீதின் வாழ்க்கையில் தேவனுடைய பார்வைக்கு உட்பட்டவனாய் வாழ்ந்திருக்கிறான். வேதம் சொல்லுது, தன் தகப்பனாகிய தாவீதை போல தேவனின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தன் தகப்பனாகிய தாவீதை போல தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யவில்லை. தன்னுடைய வாழ்க்கையை உணரும் போது சொல்றாரு, உம்முடைய பார்வைக்கு பொல்லாங்கானதை நடப்பித்தேன். ஒரு விலையேற பெற்ற முத்தான வாழ்க்கை என்று சொல்லும்போது தேவனுடைய பார்வையில கண்காணிப்பிலே வாழ்கிறது, தேவனுடைய விசாரணையில வாழ்வது. இந்த இருக்கா? இந்த வருஷம் எல்லாம் கர்த்தர் உங்களை பார்த்து விசாரிச்சாரா? உன்னை தொடுகிறோன், என் கண்ணின் கருவிழியை தொடுகிறான். அப்படி ஆண்டவருடைய பார்வையிலே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தாவே, உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி உம்முடைய மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய முகத்தின் அறிவாகிய ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணினார். தேவனுடைய பார்வை இருக்குதா? தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில முத்து தேவனுடைய பார்வையிலே வாழ்ந்தார். குறைவில்லைன்னு இல்லை, அந்த குறைவுக்கு தண்டனை ஏற்றுக்கிட்டு தேவனுடைய பார்வையிலே வாழ்ந்தார். நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன், தேவனுடைய பார்வைக்கு உட்பட்டு வாழ்ந்தாங்க. கர்த்தர் என்னை பார்க்கிறார் அப்படின்னு வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அந்த அனுபவம் இருக்குதான்னு பாருங்க. வேதத்தில் வாசிக்கும் போது இந்த தாவீதை குறித்து பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் சொல்லுவார். சங்கீதம் 18 வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், அவர் என் நம்பிக்கை, அவர் என் கேடகம், அவர் என் புகலிடம், அவர் என் ரட்சிப்பின் கொம்பு. 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன்,
உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டையும் என் கோட்டையும், என் இரட்சகரும், என் இரட்சகரும், என் தேவனும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமாய் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கா. என் 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 யாருங்க ஆண்டோடைய பார்வையில் முத்து? யார் ஆண்டோடைய பார்வையில் முத்து? எனக்கு யாருமே இல்லை, சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது. என் என் ஒரு ராஜா சொல்றாங்க, ஒரு ராஜா சொல்ற 40 வருஷம் ஆட்சி பண்ற ராஜா சொல்றான், அவர் என் புகலிடம், அவர் என் துருகம், அவர் என் கண்மலை, அவர் என் இரட்சகர், அவர் என் கொம்பை உயர்த்துகிறவர், அவர் என் கேடகம், அவர் என் பலன். நீ மெஜாரிட்டி ஜனங்களை எடுத்து பாருங்க, யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை. ஆமா, உண்மைதானே? நீ தேவனுடைய முத்தா இருந்தா அப்படி சொல்ல முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய முத்து சொல்லும், கர்த்தர் என் பலன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். கர்த்தர் என் 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 என். அப்போ முத்துக்கள், தேவனுடைய பார்வையில் முத்துக்களா இருக்கிறவங்களுடைய லைஃப்பை எடுத்து பார்த்தா அவங்க எப்பவும் ஆண்டவர் என்னுடையவர். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையும். வருஷ கடைசியில் வந்திருக்கிறீங்க, எத்தனை பேருடைய இருதயம் ஆண்டவரை பார்த்து அப்படி சொல்லும், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. கர்த்தர் என் துருகம், கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் கண்மலை, கர்த்தர் என் இரட்சகர், அவர் என் அடைக்கலம், அவர் என் இரட்சிப்பின் கொம்பு, இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம் தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படியெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க. பிரசங்கிக்கிறதுக்கு ஆள் இருக்கு, கேட்கறதுக்கு ஆள் இருக்கு, எழுதுறதுக்கு ஆள் இருக்கு. வாழ்க்கையில் அப்படி அனுபவிக்கிறாங்களான்னா ரொம்ப குறைவு. கர்த்தர் என் இரட்சணிய கொம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாட்டும். இந்த ராஜாவாகிய தாவீது முத்தாய் கர்த்தருடைய பார்வையில் காட்சியளிப்பதற்கு அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட இன்னும் ஒரு அனுபவம் என்னன்னு சொன்னால், என் இருதயத்துக்கு ஏற்ற தாசனாய் கண்டே, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசனாய் கண்டே. ஆங்கிலத்தில் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்க. அல்லேலூயா. என் இருதயத்துக்கு ஏற்ற தாசனாய் கண்டே. தாவீது முத்து தேவனுடைய பார்வையில், தேவனுடைய இருதயத்தில் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷங்களை பிரியப்படுத்துறதுக்கு மனுஷங்க எடுக்கிற பிரயாசத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கு. ஐயோ, 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறவங்க, 8,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறவங்க, 12,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறவங்க, 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு பின்னால் ஓடுற ஓட்ட ஒரு வேலையை செய்து கொடுத்துட்டா அதுக்காக இவங்க செய்கிறது, 4 நாள் பேசிட்டா, 4 நாள் பழகிட்டா, 4 நாள் அப்படி சிரிச்ச முகத்தை காட்டிட்டா அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்கு மனுஷங்க எடுக்கிற முயற்சியை பார்த்தா வெட்கக்கேடு, அருவருப்பான செயலாக இருக்கு. சரி, நான் மோசமான உலக வாழ்க்கையாக இருக்குதப்பா. ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்ற தாசனாய் கண்டே, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசனாய் கண்டே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ராஜாவாகிய தாவீது தேவனுடைய பார்வையில் முத்தாய் காணப்பட்டதற்கு ஒரு காரணம் அவருடைய துதி, ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். சங்கீதம் 34 வாசித்து பாருங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் தேவனை துதிக்கிற ஒரு கிருபை பெற்ற மனிதனாய் காணப்பட்டார். துதி, எப்போதும் தேவனை துதித்து கொண்டிருந்தார். எல்லா காலகட்டத்திலும் தன்னுடைய வாழ்க்கை நெருக்கத்திலே, தன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷமான சூழ்நிலையிலே, தன்னுடைய சத்துருக்கள் பெருகி இருந்த காலத்திலே, தன்னுடைய ஆத்துமா கலங்கி இருந்த நேரத்திலே கர்த்தரை துதித்தார், பாடினார். அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பாட்டுக்காரங்க எப்படியெல்லாம் பாடி வைத்திருக்கிறார்கள். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே, வாழ்விலும் நீரே,
வாதையில் நீரே, என் பாதையில் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாவாகிய தாவீது தேவனுடைய பார்வையில் முத்து. அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட இன்னொரு அனுபவம் சொன்னா, எங்கும் எந்த இடத்திலும் தேவனுக்கு என்று முதலிடம் கொடுத்தார். கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பது, அவருடைய சமூகத்தின் வாழ்க்கையை தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் முதலாவது வைத்திருந்தார். சங்கீதத்தில் பாடும்போது சங்கீதம் 27 சொல்றார், இந்த ஆலயத்தில் தங்கி இருப்பதே நான் வாஞ்சிப்பேன். 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக, நான் என் ஜீவனுள்ள என் நாளெல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். சொல்லுங்க பாப்போம். வருஷம் ஃபுல் 55 வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கரெக்டா வந்திருக்கேன்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அவர் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேங்க, அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக, நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடும். அவர் குடும்பத்துக்கு சேர்த்ததை விட பைபிளை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு சேர்த்தது தான் அதிகம். அல்லேலூயா. 55 வாரம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 7 நாளைக்கு ஒரு நாள் ஆராதனைக்கு வர முடியாத விசுவாசி கூட்டம் கூட இருக்கிறாங்க. 7 நாளைக்கு ஒரு நாள் தெய்வ சமூகத்தில் வர முடியல. எங்க நம்ம எல்லாம் முத்துன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இன்னைக்கு அதனால தானே அதைரியம் வருது, அதனால தானே அவிசுவாசம் வருது, அதனால தானே பரலோகத்துக்கு போவோமா போக மாட்டோமா, செத்தா நரகத்துக்கு போகணும் பரலோகத்துக்கு போகணுங்கிற நம்பிக்கையில் நான் ஏன் வாழணும், நான் செத்தா நல்லதுங்கிற எண்ணம் வர்றதெல்லாம் அதனாலதான் வருது. உண்மையா தெய்வ சமூகத்தில் அனுபவத்தில் வாழ்ந்து பாருங்க, அப்ப தெரியும் பரலோகம் நம்முடைய நம்பிக்கையா இருக்கும். பரிசுத்த பவுல் சொல்லார், ஆட்கொண்டவரும் சேவிக்கிறவர்னு சொன்னது போல அந்த நம்பிக்கை தானாவே வரும். அல்லேலூயா. சாகும்போது தெய்வ சமூகத்தில் சாகிறதுக்கு பழகணும். அல்லேலூயா. பாவிகள் கூட எனக்கு தெரிஞ்சு பரிசுத்தமாக்கப்படும் போது தேவனுடைய சமூகத்தில் போய் படுத்து செத்துருக்கிறாங்க. சாட்சி சொன்னான். கேன்சர் வியாதின்னு தெரிஞ்ச பிற்பாடு கூட மருந்து எடுக்காமல் நேராக விசுவாச வீட்டில் போய் விசுவாச வீட்டில் தனக்கு உண்டானதை கொடுத்துட்டு அங்கே படுத்து அங்கே வாழ்ந்து அங்கே செத்து பரலோகத்துக்கு போயிட்டா போதோன்னு வாழ்ந்து முடிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. எதுக்கு முதலிடம் கொடுத்து எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு பாருங்க இன்றைக்கு. அல்லேலூயா. ஒரு விருந்துக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க விருந்துக்காரர்களுக்கு சமைச்சு போடுறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லாமல் போயிடுது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீடு பிரதிஷ்டை இருந்தால் அதனால ஆராதனை இல்லாமல் போயிடுது. ஒரு சின்ன வியாதி விலகின இருந்துட்டா அதனால ஆராதனை இல்லாமல் போயிடுது. வாழ்க்கையில் சோதனை போராட்டம் வந்துட்டா ஆராதனை இல்லாமல் போயிடுது. அல்லேலூயா. விருப்பப்படும் போது வரட்டு. அல்லேலூயா. விருப்பப்படும் போது வரட்டு. அல்லேலூயா. எதுக்கு எவ்வளவுதான் தாங்கி எவ்வளவுதான் தொங்கி எவ்வளவுதான் கிடந்து இழுத்துட்டு கிடக்கிறது? அல்லேலூயா. விரும்பி வரட்டு. அல்லேலூயா. எனக்கு தேவை. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், எனக்கு ஒரு உபவாச ஜெபம் தேவை, எனக்கு ஒரு காத்திருப்பு கூட்டம் தேவை, எனக்கு ஒரு வேதபாட கூட்டம் தேவை, எனக்கு ஒரு ஆராதனை தேவை. நான் வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், அதையே தேடுவேன். எவன் எதை கொண்டு போக போறான்? ஒரு ஊழியக்காரன் ஒண்ணுமே கொண்டு போக மாட்டான். யாராவது எதுவும் கொண்டு போக போறாங்க? எங்க கொண்டு போக மாட்டாங்க, கொண்டு போக மாட்டாங்க. நீ வேணா நேற்று சங்கீதத்தில் அந்த வாசம் சங்கீதம் 40 வாசம் அப்படிதானா? சங்கீதத்தில் அந்த வசனத்தை வாசிங்க. 49 சங்கீதத்தில் அழகா ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. நல்லா படிங்க, அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் உணர்வு வரும். வாசிங்க சங்கீதம். வாசிங்க சங்கீதம் 10:11 வாசியா. வசனத்தையும் போடுங்க. 10:11 சங்கீதம் 49 10:11 வாசிங்க. நல்லா வாசிங்க. எது நமக்கு முக்கியங்கிறது வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறேன். நான் பேசேன்னு நினைக்காங்க. அருமையா சொல்றார் சங்கீதக்காரன் அருமையா சொல்றார். வாசியா. தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் நல்லா கவனிச்சுடுங்க. நல்ல விசுவாசிகள் எல்லாம் நல்ல பைபிள் இருக்கிறவங்க எல்லாரும் எடுத்துடுங்க. தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும், தங்கள் வீடுகள் எப்படிப்பட்டதா?
நித்திய காலமானதாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். பைபிள் சொல்லுது உண்ணாவிடுக்க இருந்தா போதுமா? இங்க சொல்றோம் தங்கள் வீடுகள் நித்திய காலம் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறை இருக்கும் என்பது அவள் உள்ளத்தின் அபிப்பிராயம். வாசி அடுத்தியா. அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆமா, கட்டடங்கள் எல்லாம் கட்டி கட்டி அவங்க பேரை போடுவாங்க. இடமா வாங்கி வாங்கி அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். வாசியா. ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போக மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். எப்படி இருக்கானா? எப்படி இருப்பானா? மிருகம் போல செத்து போவானா? எப்படி இருப்பானா? இன்னைக்கு நம்ம பணம் பொருள் சொத்து வசதி ஆஸ்தி உள்ளவங்கள தான் இது செல்லும். எதுக்கு சொல்றோம்? எல்லாத்துலேயும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம். அல்லேலூயா. ஒன்றும் வேண்டாங்கிறதுல எதுவும் கூட வராது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம அழகாக அந்த சிஸ்டர் சொன்னாங்க, ஜென்சா சிஸ்டர், சோம் இல்லாமல் வந்துச்சு. நல்ல வீட்டில் தான் வாடகைக்கு இருக்கிறாங்க. நல்ல அருமையான புருஷன், நல்ல சமையல் பண்ணி கொடுத்தாங்க. 2 பிள்ளைகள் நல்ல உதவியாக இருந்தாங்க. ஊழியக்காரங்க போய் ஜோம் பண்ணாங்க, விசாரித்தாங்க. ஆனால் வியாதியுடைய வேதனை, ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாங்க, இல்லைன்னா செத்தா கூட நல்லது. அல்லேலூயா. வீடு சந்தோஷம் கொடுக்கல. நல்ல அருமையான புருஷன், நல்ல உதவி செய்தாங்க, நல்ல சமையல் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி ஒரு மனுஷன் நம்ம பார்க்கவும் முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. அல்லேலூயா. உண்மைதான். அது அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கல, அது அவங்கள தைரியப்படுத்தலை. ஏன்னா எல்கானாவே சொல்கிறான், உனக்கு இருக்கிற 10 பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன் இல்லாமான்னு அண்ணாள் சொன்ன போது அண்ணா சொல்றா, ஏயா அது இல்லையா, ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், ஏன் வேதனை எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஏங்க பாதி கால் வலியை நீங்க எடுத்துக்கிடுங்கன்னு கொடுக்க முடிஞ்சுதா? முடியல. இல்ல நான் பாதி கால் வலியை எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல முடிஞ்சதா? இல்ல, சோறாக்க முடிஞ்சதுங்க. நல்ல காரியங்க. ஊழியக்காரர் போனாரு, ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு ஏசி ரத்தம் செய்யன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவரு வந்துட்டாருங்க. அல்லேலூயா. குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, காலில் ஓட்டியா ஒன்றும் இல்லை, குணமாகுன்னு சொன்னாங்க. கஷ்டப்பட்டது அவங்கல்ல. அல்லேலூயா. கால் ஊன முடியாமல் கஷ்டப்பட்டது அவங்கல்ல. அல்லேலூயா. இடுப்பு வரைக்கும் நரம்பு இழுத்தது அவங்கல்ல. அல்லேலூயா. அவங்க தான் சொன்னாங்க, எனக்கு இந்த வேதனையோடு இருக்கிற இந்த சந்தோஷத்தை விட ஒன்று சுகம், இல்லைன்னா பரலோகம். அல்லேலூயா. இது ஒரு சாதாரண நிலவரத்தில் இந்த நிலவரமானா இங்க பாருங்க, கனம் புரிந்தினவனா இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லார், ஜனத்தை பார்த்து ஜனத்துக்கு பிரசங்கம் பண்ண. அல்லேலூயா. ஜனத்தை பார்த்து எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியாது, 2024 எனக்குரியதான்னு தெரியாது, வாழ்வேன் ஆனால் முழுசாக வாழ்வனாங்கிறதெல்லாம் தெரியாது, அதனால செத்து போவனேலாம் நினைக்காங்க. ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கா, ஜனத்தை பார்த்து ஜனத்துக்கு பிரசங்கம் பண்ணிடுறேன். அல்லேலூயா. எப்படி எனக்கு தெரியும், நம்ம சபையிலேருந்து எல்லாரும் வராங்களான்னு 10 பேராவது வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. அந்த 10 பேருக்கும் இந்த சத்தியம் ரொம்ப பிரயோஜனமானதாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், அதனால தைரியமாக பேசுகிறேங்க. எங்க 100 பேர் இருக்கிற சபைக்கு போனால் ஒரு 10-20 பேர் கூட பரலோகத்துக்கு போகிற கூட்டம் இல்லைங்க. உண்மையாக சொல்கிறேன், நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதுக்கு அதில் இதுவும் ஒரு விஷயம். கனம் புரிந்து அடுத்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் இது அவளுடைய என்னவா? இது என்னவா? இதுதான் அவருடைய வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஜபா பிரதர் பிரசங்கம் பண்ணும்போது மட்டும் சூடா பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. சூடா என்ன சூடா பேசுறாரியா? பார்க்கும்போது பேசும்போது மட்டும் உருகி வழிகிறது போல, அதாவது ஐஸ்கிரீம் போல, பாலைஸ் போல இருக்கிறாரு. ஆனா மைக்க வாங்கிட்டார்னா இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் பைத்தியக்காரர்ல பார்த்து உலகம் என்ன சொல்லுது? இன்னைக்கு நம்ம அப்படி சொல்றோமா பாருங்க. இது அவர்கள் வழி, இது அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சி கொள்ளுகிறார்கள். யார? இந்த உலகத்தில் அழிவுக்குரிய பணத்தையும் பொருளையும் சொத்தையும் சேகரிக்கிறவன அவளுடைய சந்ததியார் அவள் சொல்லை மெச்சி கொள்ளுகிறார்கள். நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் சேர்த்தேன். அடிக்கடி எனக்கு ஏற்படுற பயம், நம்ம ஆலயத்துக்கு வாங்கியிருக்க இடத்த குறித்து பயம். அப்படியே இது செய்கிறோம், சுற்றி இப்போ இடம் விலைக்கு வருது. நம்ம ஜனங்கள் வேற உசுப்பு ஏற்றுறான், காரை நிறுத்ததுக்கு, அதுக்கு வாங்குறதுக்கு, இதுக்கு வாங்குறதுக்குன்னு சொல்லி. அதில் வேற செல்ஃபோனில் சின்ன இவ்வளோ போல இருக்க செல்ஃபோனில் வருது, உங்களுக்கு அதுக்கு லோன் கிடைக்கும், இதுக்கு லோன் கிடைக்கும்னு சொல்லி லோன் கடன் வாங்குறதுக்கு இழுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், இதில் வேற என் கூட இருக்கிற ஊழியக்காரங்க அதை வாங்குங்க, இதை வாங்க, இது வாங்கினா அவங்களுக்கு வசதியாக இருக்கும், இது நல்ல இடம், அது நல்ல இடம், அதை விடங்கிறாங்க. அல்லேலூயா. வாங்கின இடம் நம்மளை தடுத்துடக்கூடாதுன்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இப்படியே இருந்து கரை ஓதுங்க முடியுமாங்கிறதுக்கு கர்த்தரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா.
அப்படியே ஆண்டோடைய கிருபையை சார்ந்து நீந்தி 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 பரிசுத்த பவுலே சொல்றார், எப்படியாயிலும் அல்லேலூயா, ஆயிரம் ஆயிரம் கோடி கோடி ஜனங்கள் வாழ்ந்ததுல 66 புஸ்தகத்துல விரல் விட்டு என்ற ஜனம்தான் பிரஸ்தாபத்துக்குரியவளா எழுதப்பட்டிருக்கிறாங்க. தேவனுடைய மகிமை அனுபவிச்ச ஜனமா எழுதப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல ரொம்ப கவனமா அவங்கள வெற்றி கொள்வார்கள், ஏமாந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. நாளைக்கு நம்ம ஊழியம் வளர்ந்து நம்ம கட்டடம் நிறைய கட்டி இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க பிரதர் இப்படி இருந்தாங்க, எங்க சிஸ்டர்ஸ் இப்படி இருந்தாங்க, ஐயோ எப்படி வாங்கினாங்க தெரியுமா, எப்படி கட்டுனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்நியமா, தெய்வ ராஜ்யத்துக்கு அந்நியமா வாழ்ந்து இடமும் பூமியும் வாங்கி கட்டடமும் கட்டிக்கிட்டு இருந்தா ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லுவாலே, பைத்தியக்காரா. ஆமாவா இல்லையா? சரியா தப்பா? அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் சிங்காசனத்தில் இருந்த ராஜாவுக்கு நம்முடைய ஆலயத்திலே தங்கி இருக்க வேண்டும், நம்முடைய ஆலயத்திலே தங்கி இருக்க வேண்டும். எப்படி இதை விளக்கி சொல்லன்னு எனக்கு தெரியலைங்க. ஏறக்குறைய 37 வருஷ காலத்தில் ஏறக்குறைய 33 ஆண்டுகளுக்கு 34வது வருஷம் ஆரம்பித்து ஊழியத்தில் 32 வருஷத்துக்கு மேலே ஊழிய பாதையில் இருக்கிறோம். இந்த ஊழிய பாதையில் உபவாச ஜபத்திலிருந்து, வேத பாட கூட்டத்தில் இருந்து, காத்திருப்பு கூட்டத்திலிருந்து, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஒன்றும் தவிப்பதற்குரிய மனதை கர்த்தர் இதுவரைக்கும் தரவில்லை. அல்லேலூயா. கிருபை. அல்லேலூயா. ஒரு பாஸ்டிங் பிரேயர் போகாம இருந்துட்டா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கிறது இல்லை, இருந்தால் மன கஷ்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட பெருசா தெரிகிறது இல்லை. அல்லேலூயா. ஆமா, பால் காய்ப்பு வீடு பெருசு, சடங்கு வீடு பெருசு, யாரும் தப்பா நினைக்கிறாங்க, யாரும் குற்றமா நினைக்கிறாங்க. அடக்க வீடு பெருசா இருக்கு, வீட்டுக்கு வந்த உறவினர்கள் பெருசா இருக்கிறாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. அல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் இருக்க ஒரு நாள் நல்லது. ஆகாமின் கூடாரங்களில் இருப்பதை பார்க்கிலும் வாசல் படியில் இருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. அடவு தப்பிட்டுனா அவுடு கிழிஞ்சிரும். கேர்ஃபுல்லா அந்த பாதையில் போன. அல்லேலூயா. ஒரு நாள் நீ தெய்வ சமூகத்தை வெறுத்தினா ஒரு நாள் கர்த்தர் உன்னை வெறுப்பார். அன்னைக்கு நீ தேடினாலும் தெய்வ சமூகம் கிடைக்காது, ஆலயம் கிடைக்காது. மரணம் வரைக்கும் இந்த பூமியில நீ வாழலாம். மரணத்துக்கு பிற்பாடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிற்கதியாய் நிர்பந்தமாய் மாறிவிட்டால் உன்னை போல என்ன போல கேடு கெட்டவன் யாரும் இல்லை என்று சொல்லுவாங்க. ஒரு மனசாட்சி ஒரு மனிதனுக்கு நரகத்தில் கொடுக்கிற தண்டனையே மிகப்பெரிய தண்டனை. அதனால கவனமா இந்த பூமியில வாழும்போது அடுத்த வசனத்தை வாசி, அப்பதான் நல்லா இருக்கும். ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். எப்படி இருப்பாங்களா? ஆட்டு மந்தையை போல எங்க படுத்து கிடப்பாங்களா? கிடத்தப்படுவார்கள். தூக்கி தூக்கி கொண்டு போடுவாங்க. தூக்கி தூக்கி கொண்டு போடுவாங்க. யாரையா கிடத்தப்படுறவங்க? யாரா? அப்பதான் நல்லா இருக்கும். அந்த 10-11 வாசிங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அணிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறான். நல்ல ஐஸ்வர்யவான் ஆஸ்தி உள்ளவங்க எல்லாம் எங்க போடுவாங்க? இப்ப அந்த வசனத்தை போடுங்க. இப்ப அந்த வசனத்தை போடுங்க. ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். ஆடு புல்லு மேய்கிறது போல மரணம் நம்ம மேய்ந்து போடுமா? இன்னைக்கெல்லாம் சிந்திக்கிறது கூட ஊழியக்காரன் கிடையாது. என்னை சேர்த்தே சொல்லிக்கிற வேண்டாம். பயமா இருக்குங்க. ஓடுற ஓட்டத்தில் பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. ஒரு காலம் தைரியமா பிரசங்கம் பண்ணேன். இந்த காலம் பிரசங்கிச்சிட்டு இருக்கும்போதே நடுக்கமா இருக்குது. யோக்கியங்கிறத விட ஒரு பெரிய கலக்கம், நடுக்கம் இருக்குது, ரொம்ப பெரிய நடுக்கம் இருக்குது. மரணம் அவளை மேய்ந்து போடுமா? வாசிங்க. செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். அவளுடைய ரூபத்தை டை அடிக்கிறவன், முடிய அழகுபடுத்துற நெய் பாலிஷ் போடுறவன் நகத்தை சரியா சொல்லக்கூடாதா? நீ சிங்கிடி வேலை காட்டுறவன் சரீரத்தை, ரூபத்தை, அப்படித்தானே எழுதியிருக்கு. என் ரூபம் அப்படிதானா? உன் ரூபத்தை பாதாளம் அழிக்கும். பாதாளம் அழிக்கும். உன் ரூபத்தை பாதாளம் அழிக்கும். அல்லேலூயா.
சரியா? ரைட். அப்போ 2 என்ன ஒன்று டச் பண்ணிவிட்டு முடிச்சிருவோம். சரியா? அப்போ தான் 12:30 முடிச்சியமாயிருக்கும். இதுக்கு மேலே வருஷ கடைசியில் டோசேஜ் ஏற்றுனா சில நேரம் அன்னைக்கு பேப்பரில் வாசித்தேன், ஒரு பையனுக்கு சத்து மாத்திரை கொடுத்தாங்களாம். 9ஆம் வகுப்பு ஏதோ படிச்சிருக்கான், 25 சத்து மாத்திரை கொடுத்துருக்கான். காலையில் கொடுத்துருக்காங்க, மத்தியானத்துக்குள்ளே 10 மாத்திரையை தின்றுருக்கான். ஆள் அவுட் ஆயிட்டு. சத்தியத்தினால ஒரு மனுஷன் அவுட் ஆக மாட்டான். அப்படி அவுட் ஆனாலும் அது அவருக்கு வேலை. அல்லேலூயா. நெருப்பில் முளைச்சது வெயிலில் என்ன செய்யாது? காயாது. அது நம்ம ஜனங்கள் அவுட் ஆச்சுன்னா அது அப்போ பீஸ் போன பல்பு. அதனால் அது பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா ஃபுல்லாக வசனத்தை கேட்டு தானே வாழ்கிறது. இப்போ தம்பி ராஜா இருக்கிறாங்க, என்ன ஞானஸ்தானமே எடுக்கலை, ஆனால் அவங்க கேட்டிருக்க வசனமே ஞானஸ்தானம் எடுத்துட்டு பரிசுத்தாய் பெற்றுக்கிட்டு ஒரு நாள் இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க முந்தைய அந்த மனுஷன் இப்படி தானே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? அல்லேலூயா. நெருப்புல முளைச்சது வெயிலுக்கு என்ன செய்யாது? காயாது, காய முடியாது. அல்லேலூயா. ஆமாம். அதனால் நம்ம சபையிலலாம் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரைட்டா? 3வது ஒரு நபரை சொல்லிவிட்டு இன்றைய கூட்டத்தை அப்படி என்ன செய்வான்? நைஸாக முடிச்சிட்டா நல்லாயிருக்கும். அல்லேலூயா. யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாத்திராகம் 3:4 வாசிங்க. யாத்திராகம். யார் முத்து? பிரசங்க தலைப்பு கேட்டுருவோம். என்ன பிரசங்கம்? தேவண்டிய முத்து. தேவண்டிய பேர் இல்லை, முத்து. அப்படி விலையேற பெற்ற முத்து. அல்லேலூயா. யாருன்னா 3வது மோசே. வாசிங்க. யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே. மோசே. தேவனுடைய பார்வையில் யாரு? ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிற இடத்துல மோசே தேவனுடைய பார்வையில் ஒரு முத்து. எவ்வளவு நல்ல தேவன். அல்லேலூயா. எத்தனை பேருக்குங்க அந்த வார்த்தையை கேட்கும்போது நான் இந்த இடத்துல இருக்கணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. ஒரு ஆண்டவர் ஏசப்பாவை அறிவிக்கிறவங்களை பிடிச்சி கொலை செய்கிற ஒரு இராணுவ அதிகாரி இருந்துகிட்டு இருக்கான். 10 பேர் நின்றுட்டு இருக்காங்களாம். நம்ம அநேக முறை இதை சொல்லியிருக்கோம். 10 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்களாம். அந்த இராணுவ அதிகாரி அதிகாரம் கொடுத்து ஒவ்வொருத்தரையா சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 9 பேர் ஒவ்வொருத்தரையா கேட்குறாங்க, நீ ஏசு மறுதளிக்கிறா? இல்லை, நான் ஏசப்பாவை மறுதளிக்கலைங்கிறான். உடனே சுட்டுறாங்க, அவன் செத்துறான். அப்படி 9 பேரை சுட்டாங்க. 10வது உள்ளவன்கிட்ட கேட்குறாங்க, நீ ஏசப்பாவை மறுதளிக்கிறான்னு சொல்லி. ஆமாம், நான் மறுதளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டானா. ஓட்டோடனே அந்த இராணுவ அதிகாரி தான் இருந்த இடத்துல எழும்பி அந்த 10வது நபர் நின்ற இடத்துல நின்றுட்டு என்ன சுடு, இயேசுவே மெய்யான தெய்வம்னு சொன்னாராம். அந்த இராணுவ வீரனுக்கு இதாயிட்டு, என்ன சார் நீங்கள் போய் இங்கே நிற்கிறீங்களே? இல்லை, 9 பேர் மறுதளிக்காமல் நீ சுட்டு கொல்லும் போது 9 பேர் தலைக்கு மேலே ஒரு கிரீடம் வந்து இருந்ததை நான் பார்த்தேன். இந்த 10வது உள்ளவனுக்கு மேலே வந்து இருக்கிறதுக்கு ஒரு கிரீடம் வந்துச்சு. அப்போ இவன் மறுதளிச்ச உடனே அது போயிட்டு அந்த இவன் மறுதளிச்ச உடனே அது அப்படியே மேலே நின்றுச்சு. அந்த கிரீடம் எனக்கு தேவை, இயேசுவே மெய்யான தெய்வம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நின்றுட்டு என்ன சுட்டு கொன்று இயேசு தான் தெய்வம்னு சொன்னான். அல்லேலூயா. என்ன இந்த மார்க்கம் என்னங்க சாதாரண மார்க்கம்? அல்லேலூயா. உட்கார்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கும் கிடைச்ச ரட்சிப்பு, உங்களுக்கு என் கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகம், உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருக்க சபை ஐக்கியம், உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருக்க சத்தியம், நமக்கு கிடைச்சிருக்க வெளிப்பாடுகள், இதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி செலுத்தணும் தெரியுமாங்க? ஒரு நாள் எத்தனை நேரங்க நன்றி செலுத்துறீங்க? எத்தனை நேரம் நன்றி செலுத்தீங்க? அந்தி சந்தி மதியான வேளையிலையா? இல்லை 7 நேரம் நம்ம துதிக்கிற அனுபவம் இருக்கிறதா? அல்லேலூயா. வாழ்க்கையில் எத்தனை நேரம் தேவனை துதிக்கிறீங்க? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, ஆண்டவர் தந்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, கிடைக்கப்பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷம் எவ்வளோ பெரிய மேன்மை, எவ்வளோ அருமையானது. அல்லேலூயா. நீதிமான் தயவாய் என்னை கொட்டட்டும், அது என் தலைக்கு. அதை கரெக்டாக மொழிபெயர்த்த எப்படி சொல்லலாம்? நீதிமான் தயவு செய்து என்னை கொட்டட்டும். அல்லேலூயா. கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம். சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம். அடுத்தது போதக சத்தமா சொல்லுங்க. சிட்சையே ஜீவ வழி. மெதுவா சொல்லணும். போதக சிட்சைய ஜீவ வழி. போதக சிட்சையே ஜீவ வழி. அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு சத்தியத்தை பேசுகிறவங்கள ரெட்டிப்பான கனத்துக்குரியவங்களா நினைக்கணுமா? அல்லேலூயா. ஆமாம், நல்லா அவங்கள கண்டித்து, நல்லா அவங்கள அதுவும்
பிரசங்கத்தில் கண் ஜாடையே இல்லாமல் பேசிட்டு இறங்குனா அவங்க மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. தேவன் அதை தான் எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். பிரசங்க பீடத்தில் சௌசன்யமே, அதாவது கண் ஜாடையை காட்டிடாது. அல்லேலூயா. இறங்குன்னு அதை குறித்து யோசிக்காத. உன் வேலை பிரசங்கிக்கிற வேலை. எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது, எல்லாரும் வாசிக்கிறாங்களா உணர்வடைகிறாங்களான்னு தெரியாது. உன் வேலை உணர்வடைவது, கேட்ட விதத்தில் சத்தியத்தை பேசுறது. கீழே இறங்குனா நீயும் குறைவுள்ளவன் என்பதை உணர்ந்து அவளோடு கூட சந்தோஷமாய் அன்பு செலுத்தி வாழ்ந்து கொள்ள. அல்லேலூயா. மோசே கர்த்தர் கண்டார், கூப்பிட்டார். மோசே கர்த்தர் கண்டார், கூப்பிட்டார். முத்தாய் ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள்ல மோசே ஒரு முத்தாய் ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிறார். ஏன்? எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 24 25 வாசித்தான். எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 24 25 வாசித்தால் வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்தான். எத்தனை பேருங்க உலகத்தாருங்கிறத வெறுக்கிறோம்? நான் உலகத்தாரா தெரியக்கூடாது. பெந்தகோஸ்து மார்க்கம் உதயமானது அப்படிதானுங்க. பெந்தகோஸ்து தார ஜனங்களை இன்னைக்கு அடையாளம் கண்டுபிடிக்கலாமே. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் கல்யாணத்துக்கு பட்டு உடுக்காத பெந்தகோஸ்காரங்க இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பட்டு உடுக்காத பெந்தகோஸ்காரங்க இருக்கிறாங்களே. இன்னைக்கு அப்படி இல்லையே. சபைகளில் பார்த்தா இல்லையே. கல்யாணம் நீ வந்த உடனே எல்லாம் வந்துடுவேன். 500-600 ரூபாய்க்கு இருக்கிற ஒரு பட்டையை அது கட்டிக்கிட்டு என்ன போடுறாங்கப்பா. ஒன்றுமே இல்லைன்னா ஒரு 2 முழம் பூவை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பீத்திட்டு திரிகிறாங்கப்போ. இவங்க உருவத்துக்கும் இவங்க சைஸுக்கும் இவங்க உடுத்திருக்கிற பட்டுக்கும் இவங்க வச்சிருக்கிற பொட்டுக்கும் போ. நான் இதப்பா நான்லாம் சில நேரம் நினைப்பேன், பரவாயில்ல நம்ம ஜனங்களை இவ்வளவுக்கு வச்சிருக்கிறதுலே இந்த போடுனா இதுகளுக்கு ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு வசதி, சொத்து சுகம் கொடுத்துருந்தா எப்படி இருக்கும்? ஏ அப்பா, எந்த மனுஷனால தாங்க முடியும்? ஏ அம்மா, 1/2 அடி 3/4 அடிக்கு ஒரு கீல்ஸ் வாங்கி போட்டுக்கிட்டு தெரியும். ஆமாம், இது டாப்பை கிழிச்சு போய் வேற எதையும் கிழிச்சு போட்டுக்கிட்டு தெரிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆமாம், இந்த படைப்பில் இந்த உலக்கு கறிகளை வச்சுக்கிட்டே நம்ம ஆட்கள் என்ன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ன காட்டேக்கு நிற்கிறாங்க. அல்லேலூயா. சிலரெல்லாம் பார்த்தா எனக்கு என்னென்னையோ இருக்கும். அதுகளுக்கு சேஷ்டைகளை பார்த்தா கிருபை உள்ள தெய்வம் தான் பாதுகாக்கணும். பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து. அல்லேலூயா. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது சத்தியத்தை கேட்டு ஏசப்பாவின் ராஜ்யத்தை விசுவாசித்து அவரை விசுவாசித்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும் போது பார்வோனுடைய குமாரத்தி. என்ன குமாரத்தி? பார்வோனுடைய குமாரத்தி. நம்ம ஜனங்கள் எல்லாம் வெள்ளி கொலுசு இப்ப பொண்ணு கொலுசா மாறாதான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிலருக்கு ஆசை இருக்கு, எப்படியாவது ஒரு தங்கத்தில் ஒரு கம்மலை போட்டுற மாட்டேன்னா கடைசி என்னனியாவது ஒரு 2-3 பவுனுக்கு ஒரு செயினை வாங்கி போட்டுற மாட்டேன்னா அதுக்கு வழி உண்டாகாத. சிலருக்கு கோபம், போட்டிருக்க பித்தாளையே கூட போட விடாம களத்தைக்கு பிளான் வைக்கிறாரு. நீ போட்டிருக்க பித்தாளையே கூட இந்த மனுஷன் விட மாட்டேங்கிறாரு, அதை கலத்துறதுக்கு என்ன வழி? சில்வரில் போட்டிருக்கிற ஒரு மோதிரத்தை கூட விட மாட்டேங்கிறாங்க, அதை களத்தைக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறாங்க. அல்லேலூயா. எவ்வளோ ஆள் குறைஞ்சாலும் பிரசங்கம் வேகம் மட்டும் குறைய மாட்டுங்க. ஆளை வச்சா பிரசங்கம். அல்லேலூயா. இருக்கிறவங்க பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. இருக்கிறவங்க பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. ஆமாம், நீர் எனக்கு தந்த எல்லாரையும் நான் காப்பாற்றினேன். அல்லேலூயா. அவ்வளோதான். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை பாதுகாத்து பரலோகத்துக்கு கொண்டு போகிற வேலை தான் நம்ம வேலை. அடுத்து என்ன சொல்லியிருக்கு வாசிங்க. பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. எதை தெரிந்து கொண்டாரா? தெய்வ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவி. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆராதனைக்கு வந்தா யாசுவாரு, நல்லா திட்டி பிரசங்கம் பண்ணுவார். அதை தெரிந்து கொண்டாங்களா? அல்லேலூயா. ஆமாம்,
எதை தெரிந்து கொண்டாங்களா? சரிதானே, தெய்வ ஜனங்களோடு. ஆமாம், அங்கே போய் பிரசங்கம் கேட்க போய் என்னத்தை அவர் ஆசீர்வாதத்தையாக பேச போகிறாரு? திட்டதான் போகிறார். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஆத்மாவை கூட்டு வரோம், வாங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி. இங்கே வந்து அவங்களையும் வச்சு அவர் திட்டதான் போகிறார். தெய்வ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. பெரிய ஒரு ஆளா கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. நானும் வாரந்தோறும் எப்படியாவது ஆசீர்வாதத்தை குறித்து பேசலாமான்னு நினைக்கிறேன். ஒன்றும் பேசாண்டா, நீ உள்ளதை பேசினா போதும். ஆசீர்வாத பிரசங்கத்தை கூட ஏசி பிரசங்கம் பண்ணு, ஜனம் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், சொன்னால் நல்லா சூறு இருக்கட்டும். அல்லேலூயா. அவன் நல்ல உணர்வு. முதல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை சில வியாதிகளுக்கு இது பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நமக்குள்ள தெய்வீகம் ஊற ஆரம்பிச்சிட்டுனா ஆட்டோமேட்டிக்காகவே கிறிஸ்தவத்தில் வாழ்ந்து ஜெயிக்க உதவி ஆயிரும். அல்லேலூயா. நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்ச பிற்பாடு நீங்கள் என்ன மெடிசன் கொடுத்தாலும் நாளுக்கு நாள் அது எப்படி தான் போகும். அல்லேலூயா. நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துட்டுன்னா மருந்தே வாங்காண்டா. அது என்ன செய்யும்? பண்டைய காலத்தில் மழையில் நனைஞ்சாலும் என்ன செய்தாலும் நமக்கு சளி வராமல் இருந்துச்சு, நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக இருந்துச்சு. அல்லேலூயா. எவ்வளவு கிழங்கு தின்னாலும் அது பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஒரு நேரம் கிழங்கு தின்னுனா ஒரு வாரம் மனுஷ பயலால் வாழ முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அல்லேலூயா. ஆமாம், அங்கே அழகா சொல்லியிருக்கு, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டா. அல்லேலூயா. இனிப்போ தின்னு கடைசியில் சுகர் வந்து கஷ்டப்படுறதை விட நல்ல துவர்ப்புள்ள அனுபவங்கள், நல்ல வசனங்களை கேட்டு வாழ்ந்தா ஜீவியம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வங்கிற ஆத்மாவிலே நினத்தையும் கொழுப்பை உண்டது போல என் ஆத்மா புஷ்டியா இருக்குது. அல்லேலூயா. எந்த நேரம் மரணம் வர்றது போல இருந்தாலும் சந்தோஷமா கண்ணை மூடலாம். எவ்வளவு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. எண்ணி முடியாத ஊழியக்காரங்க கூட பயந்து இந்த பைபிளை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணால் ஜனங்கள் போயிடுவாங்கன்னு பயந்தே கர்த்தர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். ஏன் இப்போ நம்ம மத்தியில் இல்லையா? சொல்லாட்டா அவர் வரமாட்டாரா? நான் சொன்னேனால தான் இங்கே இருக்காரா? சொல்லாமலே இருக்கிறாரா? எங்கள் கூட்டம் ஆரம்பித்து 2 மணி நேரம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆச்சு. மழை பெய்துட்டு இருக்கு. நமக்கு மழையை குறித்து எண்ணம் இல்லை. அருமையாக ஆண்டவரை குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் ஆராதிச்சிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நான் ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்னு சொன்னாதான் இருப்பாரா? அவர் தானாகவே இருக்கிறார், அவருடைய ஜனம். அல்லேலூயா. நம்ம வர்றதுக்கு முன்னால் தேவன் நம்முடைய மத்தியில் வந்து இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கலையா? அல்லேலூயா. எங்கள் வருஷ கடைசியில் யாருங்க பசியாக இருக்கிறீங்க, பட்னியாக இருக்கிறீங்க, நான் கேட்குறேன், உன்னை உடுக்க இருக்குமானால் போதும் என்று எண்ணுங்கள்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. உன்னை உடுக்க இருந்தால் போதும் என்று நினைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. இதை விட என்ன வேணும்? அல்லேலூயா. வாடகைக்கு இருக்கிறவங்க கூட மாடி வீட்டில் தான் இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வாடகைக்கு இருக்கவங்க கூட எதில் தான் இருக்கிறாங்க? மாடி வீட்டில். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து. வாசிங்க சீக்கிரம், அடுத்த வசனத்தை வாசிங்க. இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து. என்ன பலன் மேல நோக்கமா இருந்தானா? மோசே என்கிற முத்து என்ன பலன் மேல்? இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாய் இருந்து. அடுத்த வாசிங்க. எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஏங்க, எகிப்தின் சாஸ்திரங்களெல்லாம் கற்று தேர்ந்து அரண்மனையில் வாழக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாவே எகிப்தின் பொக்கிஷங்களெல்லாம் வெறுத்தான். அல்லேலூயா. நகை போடாத எத்தனை பேர் வைக்கிற ஸ்லைடுகளை பார்த்தா வெக்கமாக இருக்கு. இவ்வளோ பெருசில் முத்து உள்ளதெல்லாம் வாங்கி பின்னுக்காங்க 10 ரூபா 15 ரூபாய்க்காங்கிற எங்கே போய் வாங்குறாங்கன்னு தான் நமக்கு தெரியல. அங்கே வாங்கி 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு வச்சுக்கிட்டு என்ன கொண்டே காட்டிட்டு திரிகிறாங்கப்பா. எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையே அதிக பாக்கியம் என்று நினைத்தார்களாம். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. இந்த பிள்ளை இப்போமே முடிய இவ்வளவுத்துக்கு வெட்டி போட்டுக்கிட்டு தெரியுது. எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று நினைத்தார்களாம். அல்லேலூயா. அப்படின்னு அர்த்தம் என்ன? சும்மா பெந்தகோஸ்தக்காரங்க நகையும் கிடையாது, நட்டும் கிடையாது, தாலி எடுத்தான் கூட்டம் நிந்தை. ஆமாம், எல்லாம் பெந்தகோஸ்தக்காரன் எல்லாம் கூட்டம் கோயிலுன்னு பெய்கிறது. என்னத்து உலகத்தில் பெரிய விஷயமா இருக்கிறீங்க?
உலகத்தில் ஒன்றும் உங்களுக்கு இது இல்லையா அப்படிம்பாங்க, நிந்தை. அல்லேலூயா. ஆமாம், சபையில் கூட்டணுன்னு வந்தாலும் ஓடிடுறது. அப்படி தானே உங்களுக்கு உபவாசம் அங்கே போயிடும். உங்களுக்கெல்லாம் குடும்பம் நீ ஒன்றும் கிடையாதா? வாழ்க்கை நீ ஒன்றும் கிடையாதா? வாழ்ந்து என்னையா சாதிச்சிடான்? குழந்தையா இருக்கும்போது நல்லா கவனிச்சிடுங்க. இப்போ எங்கள் ஆள் இல்லை, இப்போ நான் எடுத்துக்கலாம், வாச்சிடுவோம், இவன் வச்சிடுவோம், நல்லா புரிஞ்சிட்டேன். ஆமாம், ஜெசான் இவன் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் அன்புக்குரியவனாக இருந்தான். இப்போ இவன் அன்புக்குரியவன் தான், ஆனால் இப்போ படிக்கணும்னு வளர்க்கப்படுறான். சரியா? முன்னால் இவனை எல்லாரும் நேசித்தார்கள். ஓகே, ஜெசான் நல்ல கலரு, நல்லா இருக்கான் அப்படின்னு தூக்கி இவனை வளர்த்தாங்க. நம்ம சாத்திராக்கெல்லாம் வராங்கல்ல, இந்த மாதிரி நீ நினச்சிடுங்க. வாலிப வயது ஆகும்போது இவனை நேசிக்கிறான். நல்லா கவனிச்சிடுங்க. தன்னை நேசிக்கிறவனாய் மாறி விடுகிறான். ஆச்சா? அப்புறம் கல்யாணம் ஆயிட்டுனா அந்த தெய்வ மனுஷனை போல ஏதோ ஒன்றை நேசிப்பதற்கு அவர் கட்டாயப்படுத்தப்பட்டு அதிலே பழக்கப்பட்டு விடுகிறார். ரைட்டா? தன்னை நேசித்தார்கள் ஒரு காலத்தில். நல்லா புரிஞ்சிடுங்க, வாழ்க்கையை எப்படி நல்லா புரிஞ்சிடு. தன்னை நேசித்தார்கள், தானை என்னையே நேசித்தேன். ரைட்டா? அப்புறம் இப்போ அவருடைய வாழ்க்கையில் அவரை நேசிக்கலை. அவர் கேட்டுனா நீங்கள் வீட்டில் போய் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், அவரே நேசிக்கவே இல்லை. மனைவி பிள்ளைகள், அவருக்குன்னு ஒரு குடும்பம், இதுவே தான் அவருடைய மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கிறது. எப்பவுமே என் மனைவி, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாகர்கோயிலில் சீரும் சிறப்புமான காரியத்தை செய்திடணும். அவருடைய எதுவுமே அவருக்கு இல்லை. ராத்திரி பகலாக நாள் கணக்கு வீட்டுக்கே வராமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மனுஷன் மைண்டில் தன்னை குறித்த எண்ணமே இல்லை, தியாகியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்க சொல்கிறாங்க, உண்மைன்னு சொல்கிறாங்க. 2 சாட்சி, நான் ஒரு சாட்சி, அங்கே ஒரு சாட்சி. அவர் ஒரு தியாகியாக வாழ்கிறார். ரைட்டா? இது ஒரு வாழ்க்கை. ரைட்டா? இப்போ 45-50 வயசுக்கு பிற்பாடு இவர் தனக்காய் வாழ்கிறவங்க யாராவது இருப்பாங்களான்னு தேடுவார். பிள்ளைகள் தங்கிட்ட பேசுவாங்களா, மருமக பேசுவாங்களா, பேரப்பிள்ளைகள் பேசுமான்னு சொல்லி காத்திருப்பார். அன்னைக்கு ஒதுக்கப்படுகிற நிலவரம். என்ன நிலவரம்? மனுஷ வாழ்க்கை எப்படி ஆயிடுது? ஒதுக்கப்படுகிற நிலவரம். இன்றைக்கே இந்த சகோதரி ஏதாவது ஒன்று இவங்கள்ட்ட சொன்னால், சும்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி புறம்பாக்கப்படுகிற நிலவரத்தில் இருக்குது. இனி கல்யாணம் ஆகி இப்போ இவங்க கல்யாணம் ஆகிட்டுனா எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒன்று நீ சொல்லாண்டா, ஏன்னா எல்லாம் தெரியும். தெரியாத வாயில் நீ ஒன்று நினைக்காண்டா, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். நீ சும்மா இருமா, நீ சும்மா இருந்தாலே போதும், நான் நிம்மதியாக இருப்பேன். என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்கிட்ட தெரியும், எனக்கு வாழறதுக்கு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் புத்தி சொல்லாண்டா, நீ சொன்ன புத்தி எல்லாம் போதும். ஆமாம், பெரிய புத்தி சொல்கிறது. ஆமாம், பெருசாக செய்து வச்சிருக்கிறீங்க நீங்கள். ஆமாம், ஒன்றும் கிடையாது, அதில் புத்தி மட்டும் சொல்லுது. சிலர் சொல்லுது ஆலோசனை மட்டும்தான் இலவசமாக கிடைக்குமா. ஆமாம், பெருசாக என்ன செய்தீங்க நீங்கள்? ஆமாம், அதில் பெருசாக இப்படி இரு, அப்படி இரு, அதை செய், இதை செய்யுன்னு சொல்லு, எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. புறக்கணிக்கப்படுதல். இதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஆண்டோடைய கிருபையினால் சந்தோஷமாக பரவாயில்ல என்ன செய்ய அப்படின்னு சொல்லி வாழ்க்கை ஓடி. இவ்வளோதானே வாழ்க்கை. இதை மிஞ்சினா எங்கேயாவது சக்கரை இருந்தால் 3 பேரும் பங்கு போட்டு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் நீ அங்கே இருமா, நான் பார்த்துக்கிடோன்னு சொல்லுவாங்க. இதானே நடக்கும். ஆளுக்கு 2000 ரூபா போடுவோம் டீ. ஆமாம், அங்கே கொண்டு வைப்போம், அங்கே இருப்பாங்க. இல்லைன்னா அங்கே இருந்து நம்மளை பிச்சு தள்ளிடுவாங்க. வீட்டில் இருந்தால் ஏட்டி டிவி பார்க்காயிட்டி படிட்டி, ஒரு படிப்பு கிடையாது, நீ சும்மா இரு பாட்டி. ஆமாம், ஏம்மா அவங்க பாட்டியை சும்மா இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்க. இங்கே இருந்தால் சும்மா இருக்க சொல்லுங்க, பாட்டி அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்க. என்னது இங்கே இருந்துக்கிட்டு எந்த இது செய்கிறாங்க, அங்கே போய் சொல்லுங்க. முடிஞ்சா கதை. இந்த நிலவரத்துக்கு வர்றதுக்கு முன்னால் தெய்வராஜ்யத்தை தேடுங்க. ஒரு நாள் வரும், புறக்கணிக்கப்படுவோம், பேச ஆள் இருக்காது, எதிர்பார்ப்போம், விசாரிக்க ஆள் இருக்காது, தொலைபேசி இருக்கும், நமக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்காது. நம்ம எடுத்து பேசினா உண்டு. அல்லேலூயா. நம்ம எடுத்து பேசுகிறதையும் கேட்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அல்லேலூயா. என்னெல்லாம் ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்க, ரெடி ஆகிட்டே இருக்கிற. அல்லேலூயா. ரெடி ஆகிட்டே இருக்க. எந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அல்லேலூயா.
காலு கை நல்லா இருந்து ஓடிட்டு இருக்கிறனால இன்னைக்கு ஜெபாபுரர் ஓடிக்கிட்டே இருக்க. 54 வயசில் ஐயா ஜக்கடை புக்கடை ஆயிட்டார்னு வைங்களா. இருங்க பிரதர், காப்பி வரோம். இப்போ நாங்கள் சும்மாவா இருக்கிறோம், போட்டு தாரோம், தண்ணி வச்சிருக்கு, கொதிச்சிட்டு இருக்குது. ஏன் அவசரப்படுறீங்க பிரதர்? உங்களே போல தான் நாங்களும் கஷ்டமாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ சொல்ல முடியாது, சும்மா இருங்க, நான் போய் காப்பியை போட்டு குடிச்சிடுவேன். அல்லேலூயா. அன்னைக்கு சொல்லுவாங்க சாப்பாடு, பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிரதர், ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறதுனால ஒன்றும் செத்து போக மாட்டோம். நாங்களும் சாப்பிடாம தான் இருக்கிறோம், நாங்களும் சாப்பிடாம தான் இருக்கோம். என்ன நாங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சாப்பாடு தராமலாம் இருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொன்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு விழுந்து விழுந்து கவனிக்கிறதுக்கு சாப்பாடு போட்டுட்டுமா, முட்டையை பொரிச்சிடட்டுமா, அதை செய்து தந்துடட்டுமா, உங்களுக்கு கொஞ்சம் சளியாக இருக்குல்ல, வெளியெல்லாம் போகிறீங்களா, பிரசங்கம் பண்ண போகிறீங்களா, உடம்பு கஷ்டம், கவனமாக இருங்க, வெந்நியை போட்டுட்டுமா, ஆவி பிடிக்கிறீங்களா இப்படின்னு கேட்பாங்க. சீனிச்சி வசதி இல்லாத நிலவரத்தில், கஷ்டமான நிலவரத்தில் வந்தா இருங்க. இப்போ வெந்நி ஊற்றின உடனே தான் என்ன கிடச்சிட்டு உங்களுக்கு? நேற்று வெந்நி ஆவி பிடிக்கத்தான் செய்தீங்க. அதில் என்ன இருக்கு? இல்லை கொஞ்சம் ஆசுவாசமாக அந்த இதானே இப்போ நான் போட்டு தர மாட்டேனியா சொன்னேன். இப்போ போகும்போதே மலையில் போனீங்களா, வந்தோடனே ஆவி பிடிங்க, வெந்நியை ஊற்றுங்க, கொஞ்சம் நல்ல கவனமாக இது செய்யுங்க. வெளியே போயிட்டு வந்தீங்களா, காலை கழுவுங்க, கையை கழுவுங்க, நல்ல சுத்தமாக இருங்க. அட்டை இட்ட வந்திருக்கா பார்த்துடுங்க. இப்போ அட்டை இருந்தால் என்ன, இப்போ இதில் என்ன இருக்குது? காலம் இப்போ புரியுதா உங்களுக்கு? அந்த உங்களுக்கு புரியல, நீங்கள்லாம் இளம் வயசுக்காரங்கள்லாம் உங்களுக்கு இது புரியாது. நம்மளமா இந்த வயதானவங்களுக்கு தான் என்ன செய்யும் தெரியும். இது அந்த ஏஜ் பார் ஆகும்போது தான் இந்த நிலவரம் தெரியும். கண்ணை மூடுவோமா? தேவனுடைய பார்வையில் முத்துக்களாய் வாழும் 3 பேரை தான் சொன்னோம். யாரெல்லாம்? நோவா, தாவீது, மோசே. எவ்வளோ பேர் வாழ்ந்த ஜனத்தில்? 1200 கோடி ஜனத்தில் ஒரு நோவா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் நான் சத்தமாக பேசுகிறேன்னெல்லாம் யோசிக்க எங்கள் தெய்வ பிள்ளைகளை உண்மையாக சொல்கிறேன். ரொம்ப ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ரொம்ப ஒரு கொடிய காலத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம். பெந்தகோஸ்த மார்க்கம் போயிட்டுருக்கிற மார்க்கம் எனக்கு தெரியலைங்க. பரலோக நம்பிக்கையே நிறைய பேருக்கு இல்லைங்க. தேவன் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையே இல்லைங்க. சும்மா தான் பைபிள் சுமக்கிறாங்க, பிழைப்புக்காக பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காங்க. மனத்தாழ்மையாக சொல்லேன், தப்பாக எடுத்துடாங்க. எதுக்காக? பிழைப்புக்காகங்க. அடிக்கடி நான் சொல்கிறேன் போல், தேவன் பெரியவராக இருக்கிறாருன்னு சொன்னால் உண்மையிலே மனுஷங்களை நம்பி போக மாட்டோம். மருத்துவரை விட தேவன் பெரிய மருத்துவர்னால் அவர்கிட்ட தானே போவோம். மருந்தை விட தேவன் பெரிய மருந்து அவருடைய ரத்தம் மருந்தாக இருக்குன்னா அவர்கிட்ட தானே போவோம். அல்லேலூயா. அப்படி இன்னைக்கு தேவன் இருக்கிறாருங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் சும்மா சொல்கிறது போல் ஆயிட்டு, பரலோகம் இருக்குங்கிறதுலாம் சும்மா சொல்கிறது போல் ஆயிட்டு. வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். பார்த்தீங்களா? தேவனுடைய முத்து என்ன அழகா ஒரு பேழையை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. தற்காலத்தில் காணாததை, பரலோனி ஒன்று இருக்கு, காணப்படுகலாம் அநித்தியமானது, காணப்படாதவைலாம் நம்ப முடியலைங்க, நம்ப முடியலை. கண்களை மூடுவோமா? லேசாக முழங்கால முடக்குவோமா? கர்த்தர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆவியில் உணர்றீங்க? சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் என்னை ஒரு முத்தாய் கண்டு தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே பங்கடைவதற்காக, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படும்படியாக, பரலோக ராஜ்யம் விலையேறப்பெற்ற முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு வியாபாரி கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை கொள்ளுகிறான். எத்தனை பேர் ஆண்டவருடைய இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டோம் என்று சொல்லி நம்புறீங்களோ, அவங்கெல்லாம் தேவனுடைய பார்வையில் ஒரு முத்து. தன் காலத்திலே நோவா ஒரு நீதிமானாயிருந்தான். 40 நாள் யாராலும் ஜெயிக்க முடியாத விதத்தில் கோலியாத்து ஒவ்வொரு நாளும் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த காலத்தில் தேவனுடைய பார்வையிலே தாவீது ஒரு முத்தாய், தாவீது ஒரு முத்தாய், என்னுடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவன் என்று அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அந்த இடத்துக்கு வரக்கூடிய விதத்திலே கர்த்தர் உதவி செய்தார். என் இருதயத்துக்கு ஏற்ற தாசனாய் கண்டேன். ஷக்கராபாலங்கராபானா. மோசே பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து
அநித்தியமான பாவ சந்தோஷங்களை பார்க்கிலும் தெய்வ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் உணர்வோம். கர்த்தருடைய பட்சமாய் கிட்டி சேருங்கள். கர்த்தர் என தெரிந்து கொண்டார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஜனம், ஷமானா ரிமானா ரிபாபாலாம் கராமானா, கர்த்தரனை தெரிந்தெடுத்து இவருடைய வாழ்க்கையிலெல்லாம் குறைவுகள் வரவில்லைங்கிறத விட குறைவுகளை நிறைவாக்குற தேவன் இவர்களை பரிசுத்தமாக்கி தமக்கென்றே இவர்களை வாழ வைத்தார். அப்படி இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் வாஞ்சிங்க, ஆண்டோட இரத்தத்தின் அண்டைக்கு வாருங்க. இந்த வருஷ கடைசியில் கர்த்தாவே, நான் ஒரு விலையேற பெற்ற முத்தாய் உங்களுடைய பார்வையில் வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.